ஹாஸ்பிட்டல் போவதாக கெஞ்சிய தம்பதி, பைக்கை பிடித்து இழுத்த போலீஸ், 3 வயது குழந்தை கட்டியணைத்தபடி கதறிய தாய், நெஞ்சை உருக்கும் கொடூர சம்பவம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருந்தா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. கர்நாடக மாநிலம் மண்டியா மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அசோக் என்பவர் தனது மனைவி ராணி மற்றும் 3 வயது மகள் திருதீக்ஷாவுடன் இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு செல்ல முயன்றனர். மகளை நாய் கடித்ததால் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெறவே சென்றுள்ளனர். அப்போது ஹெல்மெட் அணியவில்லை என கூறி போக்குவரத்து போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அவசர நிலையை விலக்கி குழந்தையின் உடல் நலம் பற்றி கூறிய பிறகும் அசோக்கை போலீசார் அனுமதிக்கவில்லை. இந்த பதட்டத்தின் போது போலீசார் அவருடைய வாகனத்தை ஆவேசமாக இழுத்ததால் மோட்டார் சைக்கிள் சாலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்தது. இதில் 3 வயது தீக்ஷா தலையில் பலத்த காயம் அடையவே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பெற்றோர் சிறிது காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்த சம்பவத்திற்கு பிறகு உயிரிழந்த குழந்தையின் உடலை மடியில் வைத்து கொண்டு சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்டியா நகர மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக குவிந்தனர். சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து மாவட்ட எஸ்பி நேரில் வந்து 3 போக்குவரத்து போலீசாரையும் ஜெயராம், நாகராஜ், குருதேவ் இவர்களை பணி இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது கர்நாடக மாநிலத்தில் போக்குவரத்து போலீசாரின் மனிதநேய குறைந்த செயல்பாடுகள் குறித்து மீண்டும் ஒரு சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.